ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? நாம் வடபழனியில் இருக்கிற ஃபோரமாலுக்கு தான் போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிவன் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கமலா தேட்டர் போய் சிறை மூவி புக் பண்ணிவிட்டு ஃபோரமால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் கமலா தேட்டரில் எல்லாமே புக்கிங் ஆகிடுச்சு, ஷோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டுமாரோ இருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் மனசெல்லாம் தேற்றிட்டு ஓகே வந்துட்டு ஃபோரமால் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்ஷனாக ஒரு செக்ஷன் விடாமல் இருக்கிற எல்லா செக்ஷனும் போய் சுற்றி பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே இருக்கிற பொம்மைங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக்ஸிமம் அவங்க வந்தவங்க எல்லாருமே ஃபேமிலி, அதாவது கிட்ஸ், அவங்களோட குழந்தைங்கள கூட்டிகிட்டு தான் வந்திருந்தாங்க. ஏன்னா ஃபோரமால் அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு பிளேயிங் கேம்ஸு சூப்பராக இருக்கும். அங்கே கேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ நாமளும் குழந்தைங்களோட வந்தோம் அப்படின்னா நல்லா ஒரு டே ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே உண்மையிலுமே வேறு லெவல் ஃபுட்டிலிருந்து எல்லாமே அங்கே இருக்குங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது நம்ம. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ்லாம் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு டாய்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் அப்படின்னா அந்த குட்டி டாய்ஸ் ஒன்று 50 ருபீஸ் சொன்னாங்க. இதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன், எங்கே வைக்கிறேன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் சரி ஓகே, எங்கள் பாப்பாவுக்கு எதனா பொம்மை வாங்கலாம். நான் எப்பயுமே ஏதாவது செக்ஷன் போனால் கண்டிப்பாக அவளுக்கு ஒரு பொம்மை வாங்கிடுவேன். சரி ஓகே பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக நான் ஒவ்வொன்றும் தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன். மால்குள்ளே போய் உள்ளே சுற்றி பார்த்ததும் டைம் போகிறதே தெரியல. ஈவினிங் 5 o'clock போல் ஆயிடுச்சு. நாங்கள் மார்னிங்கே போயிருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எப்போ எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நாங்கள் நியூ இயர் அன்றைக்கி தான் போயிருந்தோம். நியூ இயர் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். என்னால் வீடியோ போஸ்ட் போட முடியல. இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம். மூவி பார்க்க தான் வந்தோம், பட் எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாய் சி யூ டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.